ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் ஃபைட் கிளப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபைட் கிளப் இந்த படத்தை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க லோக்கல் ஏரியாவில். அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. சின்ன பசங்களுக்குலாம் வந்துட்டு ஃபுட்பால் சொல்லி கொடுத்துட்டு நிறைய பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதேமாதிரி வந்துட்டு தம்பி வந்துட்டு ஒரு குடிகாரராக எந்த வேலைக்கும் போகாமல் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு இந்த கவுன்சிலர் பதவிக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக ஏரியாவில் வந்துட்டு அவரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தம்பிக்கு வந்து ஒரு பொறாமையாயிடுது. அதனால் வந்துட்டு அவங்க அண்ணனை எப்படியாவது கொல்லணுன்றதுக்காக தம்பி வந்துட்டு அவனும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு அவங்க அண்ணனை கொண்டுடுறாங்க. அவர் தம்பி ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பெரிய ஆளுங்களை தெரியும், அதனால் வந்துட்டு நீ ஜெயிலுக்கு போய்டு, நான் வந்துட்டு உன்னை ஒரு வாரத்தில் பெயில் எடுத்துடுறேன்ற மாதிரி அவர் தம்பிக்கிட்ட வந்துட்டு தம்பி ஃப்ரெண்டு சொல்கிறாரு. தம்பி வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஒரு வாரத்தில் எடுத்துடுறேன்ற சொல்கிற மாதிரி சொன்ன அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு 20 வருஷமாக அவரை வந்து ஜெயிலேருந்து எடுக்காமலே போயிடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தம்பி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானே நம்மளை அப்படின்றதுக்காக இவனை எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருக்கார். 20 வருஷம் கழிச்சு அவர் தம்பி வந்துட்டு ஜெயிலை விட்டு வெளில வந்துடுறாரு. இவன் பார்த்தானா பெரிய கவுன்சிலராக இருக்கார் அவரோட ஃப்ரெண்டு. ஸோ இவனை எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக ஹீரோவை வந்து யூஸ் பண்ணி, ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி இவனை வந்து எப்படியாவது வந்துட்டு கொண்டுடணும், எப்படியாவது வந்து அவனோட ஃப்ரெண்டை கொன்று அந்த பதவிக்கு வந்து இவன் வரணுன்றதுக்காக பண்ணுறது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பாதி கதை தான் சொல்லியிருக்கேன், மீதி கதை வந்து இன்னும் இருக்குது. வேறு பேரில் வேறு ஆளுங்க இங்கே அடிச்சுனே தான் இருக்க போகிறானுங்க. படத்தோட பாசிட்டிவ், இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக விஷுவல்ஸ் தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. அந்த கலர் கிரேடிங் வந்து இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஒரு ஃப்ரேமும் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக தெரியும். அந்த மூடை வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லோக்கல் ஏரியானா ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்காமல் ஒரு மாதிரி இந்த கானா பாட்டு அந்த மாதிரிலாம் போட்டு அந்த வைபையே வந்துட்டு வேறு மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தான். அதுக்கப்புறம் செகண்ட் பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா எடிட்டிங் தான். இந்த படத்தை வந்து லீனியராகவே சொல்லியிருக்கலாம் இதுதான் கதைன்னு, ஆனால் இதை வந்து நான் லீனியராக வந்து சொல்ல பார்த்துருக்காங்க. இந்த சில கதைகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வரும். அதே மாதிரி இப்படி அப்படின்னு வந்துட்டு இமேஜஸை வந்து வேறு மாதிரி போட்டிருக்காங்க வீடியோஸில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அந்த ஸ்டோரி வந்துட்டு எங்கேயுமே தட்டுப்படலை. என்ன தான் வந்து கதையை வந்து இங்கேயும் அங்கேயும் கிறிஸ்கிராஸாக போட்டாலும் எடிட்டிங்கில் வந்துட்டு அதை கரெக்டாக பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு லீனியர் போர்ஷனாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு செகண்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கோவிந்த் வசந்தோட மியூசிக் டைரக்ஷன் தான். வேறு லெவலாக பண்ணியிருக்காரு. 96 படத்தில் எப்படி வந்துட்டு லவ் சாங்ஸ் எல்லாம் செம்மையாக போட்டாரோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்தில் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. பிஜிஎம் இல்லைன்னா அந்த படத்தை வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ரெட்ரோ சாங்ஸ் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அங்கங்கே யூஸ் பண்ணாலும் அதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. அப்புறம் என் காடு வந்த குருவி அந்த பாட்டை கூட வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அது வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது நல்லா இருந்தது, நடுவில்லாம் போடும்போது அது வந்து ரொம்ப இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையோட வில்லன் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சு போகுது. அதனால் வந்துட்டு அந்த படத்தோட சுவாரஸ்யம் வந்துட்டு குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நிறையா ஸ்லோ மோஷன்ஸ் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்டப் ஷாட்ஸுக்கும் வந்துட்டு ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நடக்கிறாரு, இங்கே ஓடுறாரு, அந்த மாதிரிலாம் காட்டும் போது அப்புறம் என்னடா இப்படி இழுத்து அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. படத்தோட கதை வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் தான், ஆனால் வந்துட்டு 2.5 மணி நேரம் இழுத்ததுனால இந்த படம் வந்துட்டு ரொம்ப போரிங் பாட்டாகவே ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட நெகட்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின் தான். இந்த ஹீரோயினை வந்துட்டு ஒரு சாங்கில் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை வந்து யூஸே பண்ணல, அவங்க காணாமே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீரியஸான சீன்லேயும் இல்லை ஒரு ரொமான்டிக் சீன்லேயும் வந்துட்டு அவங்கள வந்து காட்டவே இல்லை. ஏதோ ஒரு பாட்டுக்கு வர வச்சுட்டு அப்புறம் போக வச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட நெகட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கும் மேலே ஒன்று இருக்குது. அதாவது சண்டை தான். என்னடா ஃபைட் கிளப்னு பேர் வச்சுருக்காங்க, சண்டை போடாமல் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சண்டை போடலாங்க, ஆனால் படம் ஃபுல்லாகவே சண்டை வச்சா ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு சீனுக்கு அப்புறமும் ஒரு சண்டை வச்சுருக்காங்க. சும்மா அடி தடி வெட்டு குத்துனே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால ட்ரக்ஸை வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ அவர் படத்தில் வந்து ஒரு 2 சீன் தான் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீனுக்கும் வந்து கஞ்சா பிடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதுன்னு ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக அதே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் வந்துட்டு இந்த ஃபைட்டு இந்த ட்ரக்ஸை வந்து வைக்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் அது அளவுக்கு மீறி வச்சா அது வந்துட்டு ரொம்ப சகிப்புத்தன்மையை வந்து இதுவாக்கிடுது.
ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், ஃபைட்டை வந்து வச்சுருக்கலாம், ஆனால் தேவைப்படுற இடத்துல மட்டும் வச்சுருக்கலாம். ஒரு ஃபைட்டு வச்சாலும் அது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் மேலே வைக்கக்கூடாது. ஆனால் இவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் மேலே வந்து சண்டையே போட்டுட்ருக்காங்க, வசனமே பேச மாட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஹீரோனே தேவையில்லை, ஏதோ ஒரு 2 காமெடி பண்ணுறதுக்காக அந்த ஹீரோனை வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்தில் தவிர்த்துருந்தா இந்த படம் வந்து இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு வடச்சென்னை வாடை நிறையவே அடிக்குது. வடச்சென்னை படம் பார்த்தவங்களுக்குலாம் இந்த படம் வந்துட்டு ஒரு புதுசாகவே இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தரலாம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.